நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பொருளில் சில முக்கியமான பொருள் வந்து சைனீஸ் பொருளாக யூஸ் பண்ணுறோம். இந்தியா சைனாவுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் உச்சகட்டத்தில் இருக்கும்போது லடாக்கை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் சோனம் வங்சக், இந்த நண்பன் படம் 3 Idiots படத்தில் வர்ற அந்த சயின்டிஸ்ட் இவரோட கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நடந்தது. இவர் சொல்கிறாரு பாய்காட் சைனீஸ் குட்ஸ். இந்த பாய்காட் சைனீஸ் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணுறதை விட இது எவ்வளோ முக்கியத்துவம், அதுக்கப்புறம் மேட் இன் சைனா இதோட பின்னணி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌஷிக் நியூஸ். சைனாவை வந்து பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா எப்படி ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் அந்த மேட் இன் சைனா எப்படி உருவாச்சுன்றதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. அப் டு 1950s வரைக்கும் சைனா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் எக்கனாமி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 19th century ஆரம்ப காலகட்டத்தில் ஜப்பான், ரஷ்யா, அதுக்கப்புறம் பிரிட்டன் இவங்க எல்லாமே சைனாவை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு மும்முனை போட்டியில் இருந்தாங்க காலனி ஆதிக்கத்தில். ஸோ ஒரு பக்கம் சைனாவில் வந்து இந்த டாக்டர் சன்யாட்சனோட கோமிங்டன் நேஷனல் பார்ட்டியும், இன்னொரு பக்கம் மாவோசேதுங்கோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து ஒரு மும்முனையாக அவங்க ஐடியாலஜி கொண்டு வந்து ஒரு சைனீஸ் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. சைனாவோட சிவில் வார் வருது, அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு வார் 1, 2 இதெல்லாம் வருது, அதுக்கப்புறம் திரும்பி சிவில் வார் வருது. இதில் கடைசியில் வந்து இந்த கோமிங்டன் பார்ட்டி தோற்று போயிடுறாங்க. அப்போது அந்த டாக்டர் சன்யாட்சன், அவர் கூட இருக்கிற அந்த ஜெனரல் ஷாங்காய் ஷேக், இவங்க வந்து தலைமறைவாக வந்து ஒரு ஐலாண்டு போய் செட்டில் ஆகிடுறாங்க. அந்த ஐலாண்டு தான் தைவான். அந்த ஐலாண்டோட பேர் பார்த்திங்கன்னா வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. அதுக்கப்புறமா மாவோசேதுங்கோட தலைமையில் சைனாவில் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த தைவானோட கவர்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதாவது அங்கே வந்து டெமோக்ரஸி, மல்டி பார்ட்டி கவர்மெண்ட் தான். சைனாவில் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வந்து அங்கே ஆட்சியில் இருக்கும். மாவோசேதுங் காலத்திலேருந்து இப்போ இருக்கிற ஜி ஜின்பிங் வரைக்கும் சைனாவில் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான். அவங்களோட லீடரை பேரமவுண்ட் லீடர்னு கூட சொல்லுவாங்க. எல்லா அதிகாரமும் அவங்க கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங். அது ஒரு அன்அஃபிஷியல் டேர்ம் தான். மாவோசேதுங் பீரியடில் யூஎன் வந்து பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை ரெக்கக்னைஸே பண்ணல. அவங்க வந்து தைவானில் இருக்கிற ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை தான் சைனாவாக கன்சிடர் பண்ணாங்க. 1958-59 மாவோசேதுங் பீரியடில் நிலத்தை எல்லாத்தையுமே கையகப்படுத்துகிறாங்க கவர்மெண்ட். இந்த ஈல்டு அதிகப்படுத்துறதுக்காக 4th பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒன் ஆஃப் த ரிஃபார்ம் மெஷர்ஸில் இதுவும் ஒன்று, கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்றது தான் இந்த ரிஃபார்ம் மெஷர். இந்த எலி, கொசு, அப்புறம் அந்த குருவி இதுங்கெல்லாம் வந்து இந்த பயிரை நாசம் பண்ணிடுது, சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அதை அழிக்க முற்படுறாங்க. அதனால் அந்த பயிர் விளையுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லோக்கல் ஸ்வாம் வருது, அந்த பயிரெல்லாம் நாசமாகிடுது, பெரிய பஞ்சமே வருது. ஸோ இந்த சைனாவில் வந்து கண்டதையும் சாப்பிட்ற காலம் வந்து இந்த காலகட்டம் தான் வந்து ஆரம்பிச்சிது. ஸோ இந்த பஞ்சத்துலனால தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் சாகுறாங்க. இது அஃபிஷியல் எஸ்டிமேட்ஸ் தான். இதை வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாருமே வந்து மேலிடத்துல ரிப்போர்ட்டே பண்ணல. ஏன்னா அது ரிப்போர்ட் பண்ணால் அவங்க பேரமவுண்ட் லீடரை வந்து அவங்க அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போஸ் பண்ணால் பெரிய பின்னடைவே அவங்க சந்திப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்த டைமில் வந்து மாவோ 1976 இறந்துடுறாரு. டெங் ஜியோபிங் பொறுப்புக்கு வராரு. அக்ரிகல்ச்சரை மக்கள் கையிலே திருப்பி கொடுத்துட்றாரு. கவர்மெண்ட் கம்பெனிஸ், அதாவது அது வரைக்கும் சைனாவில் வந்து 1950 எல்லாமே கவர்மெண்ட் உடமையாக இருந்த கம்பெனிஸ் தான். இவங்க எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துகிறாங்க. கோட்டாவுக்கும் மேலே ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஷார்ட்டேஜை மேட்ச் பண்ணுறதுக்காக சில ப்ரைவேட் கம்பெனிஸும் ஒரு லிமிடேஷன்ஸோடு அலோவ் பண்ணுறாங்க. 1978 ஓப்பன் டோர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது 1991 இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ எக்கனாமிக் பாலிசின்னு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. முதல்ல பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவில் அப்போ தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த தாம்பரத்தில் இருக்கிற மெப்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் மஹேந்திரா சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு SEZ, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்னென்னா, அந்த இடம் வந்து ஒரு ஃபாரின் ப்ரொடக்ஷன் எல்லாமே அலௌடு. அதுக்கப்புறம் அதில் வர்றதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க வந்து டியூட்டி, கஸ்டம் எதுவுமே இல்லாமல் ஃபாரினுக்கு அவங்களே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஜோன் மாதிரி, ப்ரொடெக்டிவ், டேரெக்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அவங்க பர்மிஷன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் வந்து சைனாவில் அங்கே தான் அப்போ தான் வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லினோவா, ஹுவாவே கம்பெனி அதெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சைனாவில் ஒரு பெரிய திருப்பு முனையே ஏற்படுது. அது வரைக்கும் பெரிய அளவில் ஒரு அக்ரிகல்ச்சர் எக்கனாமியாக இருந்த சைனா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியாக மாறதுக்கான அடித்தளம் அங்கே தான் அமைக்க ஆரம்பித்தாங்க. 1980s கடைசி காலகட்டத்தில் வந்து நிறைய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சைனாலேயும் அதோட தாக்கம் வருது.
ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணும், டெமோக்ரஸி வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்போஸ் பண்ணி அந்த டெங் ஜியோபிங்குக்கு எதிராக இருக்கிற ஆளுங்கெல்லாம் மூவ் பண்ணுறாங்க. பட் 1989 டெங் ஜியோபிங் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிடுறாரு. அதே சமயத்தில் அந்த போராட்டத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. என்னதான் டெங் ஜியோபிங் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனாலும் அவரோட சகாப்தத்தை நம்புகிற, அவரோட ரிஃபார்ம்ஸ் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கிற அவரோட சக்ஸஸர்ஸ் பல பேர் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இதை ஆதரித்து அந்த ரிஃபார்மிஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ண தான் செய்கிறாங்க. மாவோ ஆட்சிக்கு வந்து க்ளோஸ் பண்ண அந்த ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை இவர் வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஷென்ஜின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. 1993 2005 வரைக்கும் ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் சைனாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1997 வந்து டெங் ஜியோபிங் இறந்துடுறாரு. அவரோட சக்ஸஸஸ் 97க்கு அப்புறம் 98 அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய பப்ளிக் கம்பெனி, அதாவது இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனி மாதிரி அங்கே கவர்மெண்ட் கம்பெனிஸ் லிக்விடேட் பண்ணி எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு சேல் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய உள்ளே கொண்டு வந்து மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் நமக்கே தெரியும் சைனா மேடுனாலே குவாலிட்டி இருக்காது அப்படின்ற பேர் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. பட் இந்த பேர் 2010 மாறிடுச்சு. பயங்கர குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணி ஜப்பானே பீட் பண்ணி உலகத்திலே மேனுஃபேக்சரிங்கில் நம்பர் 1 கண்ட்ரியாக சைனா உருமாறுறாங்க. என்ன பெருசாக குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, OnePlus, லினோவா, ஜவுமியில் மொபைல் ஃபோன்லேருந்து ஆரம்பித்து டிவி, அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து அவன் பேக் வரைக்கும் ஒரு பிராண்டு மாதிரி அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். இந்த ஹுவாவே வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ், டவரில் இன்ஸ்டால் பண்ணுற RF ரிசீவர்ஸ், டிரான்ஸ்மிட்டர்ஸ், இதே வந்து ஹுவாவே பேஸ்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், அந்த பொருளை வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை நம்மளே தயாரிக்கலாம். இந்த பொருளோட டிமாண்டு ரொம்ப அதிகமாச்சுன்னா அந்த சப்ளையை மேட்ச் பண்ணோன்னா இதுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இருக்கணும். அது இருக்குன்னா சரி, இல்லைன்னா அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நம்ம கொண்டு வந்தாகணும். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டினா அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 1-3 வருஷம் வரைக்கும் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட்டை லாபம் பார்த்தாகணும்னா பல பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து இன்னொருத்தர் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் இல்லைனா அவுட் சோர்சிங்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து சைனாவில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து அவுட் சோர்ஸ்டு ப்ராடக்டாக அவங்க வந்து பொருளை வெறும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அவங்களோட நேம் பேலட்டில் மேட் இன் சைனான்னு போட்டிருக்கோம். அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் அந்த ஒரு பொருளில் மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து பல ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்டில் சைனா கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த அவுட் சோர்சிங்கை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்தியாவில் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாமே GlaxoSmithKline அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. பல ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிக்கு அவங்க லைசன்ஸ் கொடுத்து அவங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணி பல்காக இவங்க பர்ச்சேஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து ஒரு அவுட் சோர்சிங்கான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சைனா இந்த எலக்ட்ரானிக் மார்க்கெட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, சைனீஸ் பீப்புள் அந்த கவர்மெண்ட்டோட பாலிசிஸை எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏகப்பட்ட சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய அந்த சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் செமிகண்டக்டர் டிவைசஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் முன் வந்தாங்க. இன்னொரு விஷயம், எந்த கண்ட்ரியும் செய்ய தயங்குற ஒரு விஷயத்தை சைனா செஞ்சாங்க. அவங்களோட கரன்சி மதிப்பை அவங்களே வந்து குறைச்சிக்கிட்டாங்க. அதாவது கரன்சி டிவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவோம்னா, நம்ம நாட்டில் ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி 20 ரூபா இருக்குன்னா 2-3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அதோட வேல்யூ வந்து ஒரு 100 ரூபான்னு சொல்லிட்டு நம்மளே அதை சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், டாலருக்கு அதிகமாக ருபீஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ஆரம்பிக்கவே நிறைய எக்ஸ்போர்ட்டுக்கு முன் வருவோம். இப்படி தான் வந்து சைனாவில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. இது மட்டும் இல்லாமல் சைனீஸ் கவர்மெண்ட் ரொம்பவே அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து டிக்டேட்டரியல் ஆட்டிடியூட். ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கையகப்படுத்துறதுக்கு முன் வருவாங்க. அந்த நிலத்துக்கு தேவையான இழப்பீடு தொகை அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட் அவங்க வாங்கிட்டு போயிடணும். இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டமோ அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நமக்கு அந்த கிடைக்கிற அமௌண்ட்டு கூட கிடைக்காம போயிடும். இப்படி தான் வந்து சைனாவில் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஹைவேஸு, அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அதெல்லாம் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்த சைனா அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதாவது ஜி ஜின்பிங்கோட கவர்மெண்ட் 2012 பவருக்கு வருது. இவரோட லீடர்ஷிப் ஸ்டைல் இது வரைக்கும் சைனாவில் வந்த பேரமவுண்ட் லீடர்ஸ்லேயே மாவோவோட ஒரு மாஸ் அப்பீலும் டெங் ஜியோபிங்கோட ரிஃபார்மிஸ்ட் மெஷர்ஸையும்
சேர்த்த ஒரு மொத்த உருவமாக இவர் ஃபார்ம் ஆனார். இவரோட பீரியடில் ப்ரைவேட் கம்பெனிஸை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார். எப்படின்னா கம்பெனியோட பைலாஸை கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. பைலான்னா அவங்களோட கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு அவங்களே போட்டுக்கிட்ட சட்டத்திட்டங்கள். இதையே மாற்றி அமைச்சு கம்பெனியோட போர்டில் பார்ட்டி மெம்பர்ஸை உள்ளே கொண்டு வந்து கம்யூனிசம்க்கு ஏற்ற மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கம்யூனிசம் ஒரு ஸ்கூல் காலேஜ் லெவலில் ஒரு ப்ரொபகேண்டா மிஷனரியாக மட்டும்தான் இருக்குது. மற்றபடி சைனா ஒரு கேபிட்டலிஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஜி ஜின்பிங் பல மீட்டிங்களில் சோஷியலிஸ்ட் மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாரு. அக்ரிகல்ச்சர் எக்கனாமியாக இருந்த சைனா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகி மேட் இன் சைனான்ற ட்ரேடு பொலிட்டிக்கலாக மாறுதுன்னு சொல்லப்படுது. இது எப்படின்னா ஒரு பக்கம் சைனாவோட பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற பேரில் நேராக யூரோப்புக்கு தரைமார்க்கமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதோட ஒரு பகுதியாக சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் பர்மா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்னு போர்ட்டு டெவலப் பண்ணி இந்தியாவை சுற்றி வளர்ச்சிட்டு இருக்காங்க. இது பொலிட்டிக்கல் மோட்டிவா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். சைனாவோட ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இந்தியா, அதுக்கப்புறமா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சைனா எல்லாருமே சேர்ந்து ஒரு தனி பிளாக் ஃபார்ம் பண்ணி ஒரு வர்த்தக தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. பட் இதில் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜான பொசிஷன் இருக்கிறதுனால இந்தியா இதில் பின்வாங்குறாங்க. இதை கண்டு சில கண்ட்ரிஸ் இந்தியா சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் சேரணும்னு சொல்லிட்டு பல பேர் பின்வாங்குறாங்க. இதுவே சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுது. இந்த மனஸ்தாபம் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஏகப்பட்ட பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்குது. இந்தியா பாகிஸ்தானோட பார்டர் டிஸ்பியூட்ஸை சைனா ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாகிஸ்தானை அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. தி ட்ரேடிங் பார்டர்னு இந்தியா சைனாக்கு ஏகப்பட்ட வாய்க்கா தகராறு இருக்குது. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தானில் பண்ண மாதிரி இந்தியாவில் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் மக்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சைனா இந்தியாவில் அவங்களோட மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால் இந்தியாவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுமா ஆகாதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால தான் பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சைனீஸ் பொருள்னு இல்லை, ஃபாரின் பொருளே பாய்காட் பண்ணணும் தான். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது சைனீஸ் பொருள் தான். ஏன்னா சைனீஸ் குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா சைனாவில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனி மட்டும் இல்லாமல் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கே லாபம் தான். இது போக பிரைவசி கன்சர்ன், ஸ்பையிங்னு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. ஏன் இதெல்லாம் அரசாங்கமே செய்யக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதை அரசாங்கத்தால் நேராக செய்ய முடியாது. ஏன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள வர்த்தக தொடர்பு ஸ்மூத்தாக போகணும். இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் உடனே அவனும் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவான். இது ஒரு நாட்டுக்கு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இதை நம்ம முன்னெடுத்து நடத்தினா எந்த அரசாங்கமும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. 2017 டேட்டா படி இந்தியாவோட மொத்த இறக்குமதியும் 15% ஷேர் சைனா பிடிச்சிருக்காங்க. சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருள்களில் எலக்ட்ரானிக்ஸ், மிஷினரி பார்ட்ஸில் கிட்டத்தட்ட 30% இடம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 18% நியூக்ளியர் சம்மந்தமான சில பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம பெரிய அளவில் பாய்காட் பண்ண முடியாமான்றது ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. பட் இமீடியட்டாக பாய்காட் பண்ண முடியும் அப்படின்னு சில இடம்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற இந்த டாய்ஸு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா அந்த மெட்டல் ஆர்டிகல்ஸ், இதெல்லாத்தையுமே நம்ம இமீடியட்டாக பாய்காட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து ஒரு 10 இல்லை 9% கணக்கு இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் மிஷினரி பார்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நான் சைனீஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சைனீஸ் கவர்மெண்ட்டோட இந்த ரஃப் ஆட்டிடியூடு தான் பிரச்சனையே ஒழிய சைனா மக்கள் மேலே எந்த வெறுப்பும் இல்லை. சைனா மக்கள் இந்தியாவில் குறைஞ்சது ஒரு 100 வருஷமாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க சைனீஸ் டிசெண்டண்ட்டாக இருந்தாலும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். இந்தியன் சொசைட்டிக்கும் எக்கனாமிக்கும் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் சைனீஸை பொறுத்தவரை இந்தியாவை அவங்க ஒரு குருவாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்டர்ஸில் லடாக், லே அந்த மாதிரி பகுதியிலலாம் சைனீஸோட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. அந்த மக்களுக்கு சைன மக்கள் எவ்வளோ நல்லவங்கன்றது நல்லாவே தெரியும். சோனம் வாங்சக் அப்படின்ற ஒரு இந்தியன் இன்ஜினியர். இவர் லடாக்கை சேர்ந்தவர். இவர் எளிமையாக எப்படி வாழறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஐ லீவ் சிம்பிளி மூமெண்ட் அப்படின்றது தான் இவரோட ஒரு ப்ரப்போசல். இது மட்டும் இல்லை, இவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாரத்தில் சைனீஸ் சம்மந்தமான சாஃப்ட்வேர் ஆப்ஸ் எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்குள்ள எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நாடே நமக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறத விட நம்மளும் நாட்டுக்காக ஏதாவது செய்யணும். தேங்க்யூ. நாடு எங்களுக்கு என்ன செய்து? நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு.